பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தூய மல்லி பாரம்பரிய ரகம். நான் வந்து இதுக்கு முன்னாடி மற்ற நெல்லெல்லாம் இங்கே சாதாரணமாக கடையில் கிடைக்கிற பவானி, பொன்னி இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ண அரிசி வாங்கி நான் பயன்படுத்துகிறப்போ, மத்தியானம் சமையல் பண்ணுறப்போ அது ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணிக்கே வந்து அந்த சாப்பாடு மிச்சமாச்சுன்னு அது நஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். பட் இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இப்போ நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த தூய மல்லி மட்டும்தான் பயன்படுத்திட்டு வரேன். இது இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறேன். மத்தியானம் சாப்பாடு மிச்சமாச்சு அப்படின்னா என் வீட்டில் வந்து அது தண்ணி ஊற்றி வச்சுருவாப்புல, ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க மாட்டோம். அடுத்த நாள் காலையில் ஒரு 10-11 மணி வரைக்கும் இருக்கிறப்ப கூட நாங்கள் எடுத்து சாப்பிட்டுருக்குறோம். அது எதுவுமே கெட்டு போகல. ரெண்டாவது, மேக்ஸிமம் சர்க்கரை வந்து இது கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இது இருக்குது. எப்படின்னா, நான் உங்களுக்கு அரிசியை தரேன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நான் பாலிஷ் பண்ணுறதில்ல. அதாவது நெல்லை வந்து அறுத்து 1 மாதம் கொண்டு போய் குடோனில் காய வச்சு அதுக்கப்புறம் மூட்டை பிடிச்சி ஒட்டுக்கா வேவிச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இங்கே தேவைக்களவாக அரைச்சிக்கிறோம், சேல்ஸுக்கு விற்பனைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு கோட் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த பாலிஷ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் 3 தடவை, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கோட் 4 கோட் பாலிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிருன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் அத்தனையும் போயிடுது, வெறும் சக்கையாக மட்டும் இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு கோட் மட்டும் நாங்கள் மில்லில் கொடுத்து நாங்கள் பாலிஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறோம். இதில்